உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, தொழில் வளர்ச்சி நாட்டிற்கு தேவைதான். ஆனால் அது மக்களுடைய வளர்ச்சியோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் எண்ணூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரமண்டல் உர தொழிற்சாலையினால் ஏற்பட்டிருக்கிற இந்த அமோனியா வாயு மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலை பாதித்ததோடு மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே நிர்மூலமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 33 கிராமங்கள் 70,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு அதோடு சேர்த்து கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்ற நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அரசு உரிய கவனம் செலுத்தி கருணை உள்ளத்தோடு இந்த கொரமண்டல் உர ஆலையை தடை செய்யப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு. செல்வப்பெருந்தகை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா. சின்னத்துரை அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே. மாரிமுத்து அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா. அருள் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ஜெகன்மூர்த்தி அவர்களும், வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட 26/12/2023 அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவு பற்றி விரிவாக பேசினார்கள். குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் கண்ணெரிச்சல், தோல் எரிச்சல், அதே மாதிரி சுவாச கோளாறு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள். அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயு கசிவை பொறுத்த வரைக்கும் 20 நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், ஜேசி, டிஇ, ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப்லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்படி ஆய்வு மேற்கொண்டவுடன் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அதனுடைய உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவிடப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா. அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்குறதா சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறான தகவல். தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையின் அடிப்படையில் 27/12/2023 அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட 7 பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது. உடனடியாக அந்த கமிட்டியை நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப்லைன் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க. அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான். அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது மாதிரி புதிய குழாய்கள், அதிநவீன கண்காணிப்பு தானியங்கு கட்டுப்பாட்டு கருவி, நியூ பைப்லைன் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்து தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும். தொழிற்சாலை மற்றும் அம்மோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும் முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு, அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆனால் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடனடியாக அது எந்த லீக் இல்லாமல் அடைச்சிடும். அதே மாதிரி இந்த லீக் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்ல இருந்து துறைமுகத்திலிருந்து அந்த அம்மோனியா திரவ நிலையில் இறக்குமதி பண்ணுறப்போ உடனடியாக அந்த வால்வும் உடனடியாக அடைப்பு ஏற்படும். அது இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்கிற தொழிற்சாலை கொண்டு வரப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்கே இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்திற்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது. இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என துறையினுடைய அதிகாரிகள்
தொழிற்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2/2/2024 அன்று நாளிட்ட நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 5 கீழ் சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் 5,92,50,888 ரூபாய் ஏன் வசூலிக்க கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. இத்தொழிற்சாலை தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.